உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்று அரசியல் அரங்கம் நிகழ்வில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை எடுத்து வைக்க வருகை தந்திருக்கிறார் பாவலர் திருமிகு மு. ராமச்சந்திரன் அவர்கள். பாவலர் அவர்கள் தமிழ் தன்னுரிமை கட்சியின் நிறுவனத் தலைவர். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் தளபதியார் அவர்களே. வணக்கம். வணக்கம் ஐயா. தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நன்றிங்க. ஒன்றிய ஆட்சி அங்கே ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு மசோதாவை தாக்கல் செய்ய போகிறாங்க. அதுக்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது, ஆதரவும் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரே அதாவது அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? தான் வந்துட்டோம், தன்னுடைய காலத்தை கடத்துறதுக்கு ஏதாவது புது புது அறிவிப்பை தரணும். அப்படி ஒரு அறிவிப்பை தந்துக்கிட்டே போனால் தான் மக்களும் புதியதாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை அரசியல் தலைவர்கள்கிட்டே இருக்குது. அப்படி அரசியல் தலைவர்கள்கிட்ட இருக்க மூட நம்பிக்கையில் இதுவும் ஒன்று. இந்திய அரசாங்கத்தை அது என்ன யூனியன்னா அப்படின்றது, அப்புறம் இன்னொன்று ஏதாவது பேர் வச்சு சொல்கிறது, இதுவெல்லாம் மக்களை இன்றைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சி தானே தவிர ஒரே நாடு ஒரே இந்தியா என்பது ஒரு பக்கத்தில் இருக்குது. ஆனால் ஒரே நாடு இல்லை, பல நாடுகள் சேர்ந்தது தான் இந்தியா, பல மொழிகளுடைய தேசம்தான் இந்தியா, பல மொழி இனத்தினுடைய கலப்பு தான் இந்தியா என்பதும் ஒரு பக்கத்தில் இருக்குது. அதனால தான் அப்போவே சொன்னாங்க வேற்றுமையில் ஒற்றுமைன்னாங்க. ஒற்றுமையில் வேற்றுமை சொல்லலை, வேற்றுமையில் ஒற்றுமை. ஆனால் இப்போ ஒற்றுமையில் வேற்றுமை என்பது போல ஒரே நாடு ஒரே தேர்தல். இதுக்கெல்லாம் யார் போய் கேட்கணும்? யாரையாவது கேட்கணுமா? ஆனால் இதுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போல் பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு நிறைவேற்றணும்னு சொல்கிறது, அப்புறம் நிறைவேற்றுவது, அப்புறம் அதை எதிர்த்து பேசுகிறவங்க எதிர்த்தே பேசுகிறது, இதே வழக்கம். யார் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்கள் ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுவதோடு அவங்களுடைய கொள்கை முடிஞ்சிடுச்சு. இவங்களே ஆளுங்கட்சி ஆகிட்டாங்கன்னா அப்புறம் எதிர்கட்சி அதே வேலையை செய்கிறது. இது ஜனநாயகத்தினுடைய கேடுகள். இந்த நாடு மக்களாட்சி நாடு, அதாவது மக்களுடைய நாடு தானே தவிர ஒரே நாடு அல்ல. மக்களுடைய தேவைகளுக்கு தான் தேர்தல். இப்போ அதை கருத்தில் கொண்டு தானே இந்த ஒன்றியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஒன்றியம்ன்ற வார்த்தை கூட தவறுன்ற மாதிரி பேசுகிறீங்களே. ஒன்றியம் தவறு இல்லை, ஒன்றியம் பல நாடுகள் இருக்குது. அப்படி சேர்ந்து சரிதான், சேர்ந்து இருக்கு. இல்லை பல பேர் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நிறைய ஒன்றியம் சொல்லக்கூடாது, மத்திய அரசு தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. மத்திய அரசு சொல்லலாம், தப்பு கிடையாது. மத்திய அரசுனா எல்லாருக்குமான பொதுவான அரசு, மாநில அரசுனா அதனுடைய கிளை அரசுகள். அப்போ மாநில அரசுகளாக இருக்கிறது கிளை அரசுகள், அதனுடைய விருப்பத்துக்கு அது வாழணும். இப்போ இந்த மத்திய அரசுன்றதை விட இந்த ஒன்றிய அரசுன்ற வார்த்தை பொருத்தமாக இருக்கா, இல்லை மத்திய அரசுன்ற வார்த்தை சரியானதா? மத்திய அரசோ ஒன்றிய அரசோ நடுவண் அரசோ எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். அவங்கள மீறி மாநில அரசு ஒன்றும் செஞ்சிட முடியாது. அவங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற ஆளுநரை இவங்களால் நீக்க முடியாது. அறிஞர் அண்ணாவே சொன்னார், ஆட்டுக்கு தாடி எதுக்கு, ஆளுநர் மாநிலத்துக்கு ஆளுநர் எதுக்குன்னாரு. ஆட்டுக்கு தாடி இருந்தாருன்னா இல்லைன்னா அது நான் மீசையை முறுக்க போதா? ஆனால் மனிதனுக்கு தான் மீசை இருக்கணும், ஆசை இருக்கணும், அதான் வீரம் இருக்கணும். அந்த வீரத்தெல்லாம் அடக்கிறதுக்கு அப்பப்போ ஏதாவது ஒன்று சொல்லி ஏமாற்றிக்கிட்டு போகிறது. இது வழிப்போக்கர்கள் பேசுகிற பேச்சாக இருக்குது. நாடோடிகள் போவாங்க, நாடு விட்டு ஊர் போவாங்க, இன்னொரு ஊருக்கு போவாங்க. போகும்போதெல்லாம் வழியில் பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இந்த 5 ஆண்டுக்கு ஒரு தடவை தேர்தல் வருதுன்னா வந்த பின்னால் ஆட்சிக்கு வரவங்க அப்பப்போ ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இந்த 5 ஆண்டை கழிக்கும்போது மறுபடியும் இன்னொரு பாட்டு பாடி, இது இந்திய அரசினுடைய கேடு, அரசியலுடைய கேடு. எந்த இதாக இருந்தாலும் மக்களுடைய நாடு, மக்கள் தான் அரசர்கள், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். ஆனால் அது செய்வதற்கு ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. முதலமைச்சர்னு கொடுக்குறாங்க, பிரதம மந்திரின்னு கொடுக்குறாங்க, ஜனாதிபதி குடியரசுத் தலைவர்னு கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் பல இதை கொடுக்குறாங்க. அதை நாம் சரியாக பயன்படுத்தலைன்றது நேரத்தில் தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்கு இது போல் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்குது, வாடிக்கையாக இருக்குது.
இப்போ இந்த ஒரே தேர்தல் ம். அது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை சரியற்றதுன்னு நினைக்கிறீங்களா? மிகச் சரியானது ஒரே தேர்தல். ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு தடவை ஒரு ஆள் ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்துட்டா அந்த 5 ஆண்டு அவன் கொடுக்குற இம்சையோ அல்லது நல்லதையோ மக்கள் ஏற்று தான் ஆகணும். அப்போ 5 ஆண்டுக்கு வரைக்கும் மற்ற தேர்தலை பற்றியெல்லாம் கவனம் இருக்காது மக்களுக்கு. இல்லை, இப்போ நீங்கள் 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் அது யாரும் தவறுன்னு சொல்லலை. ஆ அதாவது ஒரே நேரத்தில் நாடு முழுக்க மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் சேர்த்து நடத்த போகிறோம் அப்படின்றாங்க. அது கூட தவறில்ல. ஏன்னா மக்களுக்கு காலமெல்லாம் தேர்தல் தேர்தல், இந்த தேர்தல் போனோம், அந்த தேர்தல், மாநில தேர்தல் போச்சுன்னா உள்ளாட்சி தேர்தல் போனோம், மத்திய அரசு தேர்தல், அப்புறம் இடையில யாராவது இறந்து போனாங்கன்னா பாராளுமன்ற இடைத்தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல், இப்படி மக்களுக்கு இப்படி தேர்தல்னு நினைவூட்டி மக்களுடைய எண்ணத்தையே இப்போ திசை மாறிட்டாங்க. அவங்களுக்கு தொழிலே கிடையாது. இப்போ எல்லாருக்கும் அரசியல் தான் தொழில். அரசியல் தலைவனுக்கும் அதுதான் தொழில், அரசியல் செய்கின்ற கட்சியினுடைய தொண்டனுக்கும் அதுதான் தொழில். இப்போ இந்த தேர்தல் அரசியல்வாதிகள் முறைகேடாக கொள்ளையடித்த பணங்களை எல்லாம் மக்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாமா? அது எல்லாம் காசு கொடுத்து எல்லாம் தவறானது. இப்போ எல்லாம் காசு கொடுத்து தானே ஓட்டு வாங்குறாங்க. ஆமாம், அது திருடன் திருடிட்டு போகிறவன் அவனை துரத்திட்டு வர்றவங்களை பார்த்துக்கிட்டு ஒரு கட்டு காசையோ பணத்தையோ வீசி எறிஞ்சிட்டா அவங்களுடைய கவனமெல்லாம் தேர்தல் என்ன ஆகுது? இந்த வீசி எறிஞ்ச காசை பொறுக்கிறதுலேயே தேர்தல் முடிஞ்சிடுது. இப்போ இந்த மாதிரி தேர்தல் இல்லை, நான் அந்த வீச கூட மாட்டாங்களே காசை. வீசுவாங்க. ஏன்னா நம்ம ஆட்கள் அறிவாளிகள். அறிவு இல்லாதவன் திருடவும் மாட்டான், மற்றவங்க எப்படி இருக்காங்கன்ற பற்றி சிந்தனையும் இருக்காது. அறிவு இல்லாதவனுக்கு அவனுக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது, தன்னை பற்றியும் கவலை கிடையாது, மற்றவங்கள பற்றியும் கவலை குறைவு. ஆனால் அறிவு இருக்கிறவனுக்கு தான் எல்லா திறமையும் இருக்கும். உலகத்தில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு மோசடியானது அறிவு. அந்த அறிவு தன்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா மற்றவர்களையெல்லாம் தூர தள்ளிடும், மற்றவங்களெல்லாம் தனக்கு கீழானவர்கள்னு செஞ்சிடும். ஆனால் அதே அறிவு இன்னொரு பக்கம் போச்சுன்னா நம்முடைய வள்ளலார் போல வாழ சொல்லும். மற்றவர்களுக்காக வாழணும், மற்றவர்களுக்காக பேசணும். பட்டினத்தார் போல என்னத்தான் சொத்து சுகம் இருந்தாலும், எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும், கப்பல் வணிகம் இருந்தாலும், அதில் வர்றதெல்லாம் பெரிய ரத்தின கற்களாக இருந்தாலும் அது போய் என்னத்துக்கு பயன்பட போகுது அப்படின்னு காதிருந்த ஊசியும் கடை வழிக்கு வாராதான். கடைசியில் நீ போகும்போது தனியாக தாண்டா போகணுன்னு இந்த அரசியலுக்கு தான் பேசினாரோ என்னவோ தெரியல. இந்த கால அரசியல் அப்படி தான் இருக்குது. பணத்து மேலே படுக்கிறது, பணத்து மேலே நடக்கிறது, பணத்து மேலே தேர்தலை வைக்கிறது, பணத்து மேலே சூதாடுறது, இந்த பக்கமாக அந்த பக்கம் மக்களை சிந்திக்க வைக்கிறது. அவங்க இந்த பக்கம் காசு இருக்குன்னு வச்சா இந்த பக்கத்தில் அந்த பக்கம் காலியாக இருக்கும், இந்த பக்கம் காசு இருக்கும். இல்லை இந்த பக்கம் இன்னொருத்த வச்சோன்னா காசு இடம் மாறி போயிடும். அப்போ அறிவாளித்தனமான அரசியல் என்பது இன்றைக்கு பெரிய மக்களுடைய வாழ்க்கைக்கு எதிரானதாக போயிடுச்சு. இப்போ இந்த ஒரே தேர்தல் பல மாநிலங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்துகிட்ருக்கு. எது தேர்தல் ஒன்றியத்தில் ஒரு காலத்தில் நடக்குது, அப்புறம் மாநிலங்களில் வெவ்வேறு காலங்களில் நடக்குது. இப்போ ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்தங்க ஆட்சிக்கு வந்திருப்பாங்க, அப்போ அவங்கள கலைச்சிட்டு அந்த தேர்தலை சந்திக்க சொல்கிறதா? இல்லை. ஆனால் இது ஒரு சரியான நடைமுறை என்னை பொறுத்தளவுக்கு. மக்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல்னு நினைப்பு வந்து போயிடுச்சுன்னா அடுத்து பிழைப்பை பற்றி பார்ப்பாங்க. அடுத்து அவங்களுக்கு என்ன தேவை, என்ன நடக்குது, இல்லை உலகத்தில் நாட்டில் என்ன நடக்குது, அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்றதை பற்றியெல்லாம் யோசிப்பாங்க. மக்களுக்கு சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்லாமல் ஒரு வருடத்தில் பொது தேர்தல், அதாவது பாராளுமன்ற தேர்தல், அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழித்து சட்டமன்ற தேர்தல், அது முடிஞ்சு ஒரு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் கூட்டுறவு, அந்த சங்கம் இந்த சங்கம், தேர்தல்னு ஆச்சுன்னா மக்களுக்கு தங்களை பற்றிய சிந்திப்பு, தங்கள் வேலையை தொழிலை பற்றிய நினைப்பு எல்லாம் போய்விடும். ஏன்னா இதை நம்ம செய்கிற தொழிலை விட அரசியலுக்கு போனால் நிறைய சம்பாதிக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் இன்றைக்கி நிறைய மக்களிடம் ஏற்பட்டுருச்சு. இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை தமிழ் தன்னுரிமை கட்சி வரவேற்கிறது.
ஒரு தேர்தல் வந்தால் அந்த தேர்தலை முடிச்சிடணும், 5 வருஷத்துக்கு பார்க்கணும். இவர் சரியாக குப்பை கூட்டலைன்னா, சுத்தம் பண்ணலைன்னா அவரை சுத்தம் பண்ணி அனுப்பிச்சிடணும். அதுதான் மக்களுக்கான சுதந்திரம். அதாவது இப்போ மாநிலங்கள்ல வேற்றுமையில் ஒற்றுமை சொன்னீங்கல்ல, ஆமாம். மாநிலங்களுடைய நிர்வாகம், ஆட்சி இதெல்லாம் வெவ்வேறு மாற்றங்களுக்கு, வேற்றுமைகளுக்கு உள்ளானது, உட்பட்டது. அப்படி இருக்கும்போது தேர்தல் மட்டும் எப்படி ஒன்றா வைக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தேர்தல் என்னத்தான் நடந்தாலும் அந்த மாநில எல்லைக்குள்ளே ஒரு சுழற்சி இருக்குது. ஆமாம். நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது தமிழர், தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்கள்ன்ற எல்லைக்குள்ள தமிழ்நாட்டு வளங்கள், தமிழ்நாட்டினுடைய உரிமைகள். இப்போ மீத்தேன் எடுக்கிறதுக்கு அதுக்கு இதுக்குன்றெல்லாம் கொடுக்குறாங்களே, இதையெல்லாம் பேசுறதுக்கு இந்த மாநிலம் உரிமை. அப்படி மராட்டியத்துக்குன்னு எடுத்துக்கணும்னா மராட்டியத்துக்குள்ளே அவங்களுடைய என்னென்ன தேவைகள், என்னென்ன பாதுகாப்பு இருக்குது, என்னென்ன பலம் இருக்குது. இப்போ பஞ்சாபிகளை எடுத்துக்கிட்டால் பஞ்சாபிகள் விவசாயிகள் போராடுறாங்களே, அதையெல்லாம் வந்து இந்தியாவை வச்சு பேச முடியுமா? பஞ்சாப்ன்ற மாநிலத்தை வச்சு தான் பேசணும். மாநிலத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஆளுமை, அவங்களுக்கு உயிர் மூச்சு அதுதான். ஓடுற ஆறுகள் எல்லாம் அதுக்கு தான் ஓடுது. புட்டியில் விற்றுட்டு 20 ரூபாய்க்குன்னு விற்கிறதுக்கான தண்ணீராக ஓடலைங்க. ஆனால் இங்கே தாமிரபரணி அப்படி தான் ஆயிடுச்சு. அப்போ மக்களுடைய வாழ்நிலைக்கு ஏற்ற அரசியல் இருக்கணும். மக்களுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு அரசியல் வேணும், ஆட்சி வேணும். அதுதான் மாநில அரசு, மாநில ஆட்சிகள். எவ்வளோ பெரிய மாநிலமாக இருந்தாலும் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைமை என்ன, பீகார் மக்களுடைய நிலைமை என்ன, ஒரிசா மக்களுடைய நிலைமை என்ன? தங்களுடைய மாநிலத்தை விட்டு வெளி மாநிலத்தில் போய் கூலி செஞ்சு சம்பாதிச்சா தான் பிழைக்க முடியுன்ற நினைப்பு இருக்க. அதுக்கு என்ன தீர்வு செய்ய போகிறீங்க நீங்கள்? மத்திய அரசு, மாநில அரசு. அப்போது தேர்தல் என்பது மாநில எல்லைக்கு உட்பட்டது. அந்த மாநில வளங்களை பாதுகாக்கிறது. இப்போ தமிழ்நாடு விட்டுச்சு, காவேரி கர்நாடகத்துக்கு சொந்தம்னு விட்டுட்டாங்க. யாரோ ஒருத்தர் கட்டின அணை இன்னைக்கு முல்லை பெரியார் அணை, அது கேரளத்துக்குள்ளே அடங்கி போச்சு. எல்லாம் சுற்றுலா தலமாயிடுச்சு. வைகையில் நீர் வர்றதுக்கான, அதாவது தென் தமிழ்நாட்டினுடைய மதுரை மாவட்டங்கள், ராமநாதபுரம் மாவட்டங்கள் செழிப்படையக்கூடிய ஒரு பகுதியாக இருந்த அந்த ஆற்று நீர், இது அணை நீர் தமிழ்நாட்டுக்கு இல்லாமல் போச்சு. அதை யார் கேட்குறது? மத்திய அரசா கேட்கும்? தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு தான் கேட்டு இருக்கணும். இதுவரையிலும் கேட்டு ஒன்றுமே நீங்கள் பெற்றது இல்லையே, எல்லாம் விட்டுறது தான் இருக்குது. பாலாத்தில் எத்தனை அணை கட்டுறாங்க, எத்தனை தடுப்பு அணைகள் ஆந்திராக்காரங்க. தமிழ்நாட்டில் கேட்டிருக்கீங்களா? தடுத்துருக்கீங்களா? அல்லது தமிழ்நாட்டினுடைய எல்லைக்குள்ளே பாலாறு வரும்போது ஏதாவது கட்டியிருக்கீங்களா? அப்போது ஒரே தேர்தல் என்பது சரியானது. ஆனால் ஒரு மாநில எல்லைக்குள்ளே வந்துடும்போது அதே தேர்தல் அதனுடைய உரிமை களம், இங்கே தாய்மொழிக்கான இடம். வாக்களிப்பவர்கள் இந்த வேற்றுமை உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க? மக்கள் வாக்களிக்க உணர்ந்து தான் போடுறாங்க. என்ன, காங்கிரஸ் வேண்டாம்னுட்டு தான் திமுகவுக்கு வாக்களித்தாங்க. திமுக ஊழல் கட்சின்னு பேர் வந்துட்டதுனால அது வேணாம்னு தான் எம்ஜிஆர் கட்சி தொடங்கணுன்னு அதிமுகவுக்கு வாக்களித்தாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் அப்படி மாறி மாறி வந்து இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி ஆகிட்டாங்கன்னும் போது தான் இப்போ தமிழ் தேசியம் வருது. நாம இது வந்து திராவிடம் பேசுகின்றவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லை, தமிழ்நாட்டை பற்றி அவர்களுக்கு புரியாது. எங்கேயோ பேச வேண்டிய ஒன்றை நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே பேசுகிறீங்களே திராவிட கூச்சல்னிட்டு. என்ன திராவிட கூச்சலுங்க? இதை போய் அந்த மாநிலத்தில் பேசுங்க. எல்லா மாநிலத்திலும் பேசிட்டு ஏதாவது இடைநேரம் இருந்துச்சுன்னா அங்கே வாங்க. தமிழ்நாட்டுக்காரன் இதெல்லாம் பிடுங்கி வச்சுட்டான் உங்ககிட்டேருந்து. ஆந்திராக்காரங்கிட்டேருந்து தமிழ்நாட்டுக்காரன் திருப்பதி பிடுங்கிட்டான். கர்நாடகத்துக்காரங்கிட்ட போனீங்கன்னா அங்கே கண்ணம்பாடி அணையை தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்புக்காக தான் கட்டந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு அங்கே போய் பேசுங்க. யார் வேணான்றாங்க? எங்கேயுமே பேசுறதில்ல. இங்கே வந்து நினச்சா ஒன்றிய அரசுன்றது ஒன்று, நினச்சா இன்னொன்று மாற்றி பேசுறது, அப்புறம் திராவிடன்றது, திராவிட மாடல்ன்றது. இப்போ இந்த தமிழ் தேசிய உணர்வுகள் வருவதற்கும் தமிழர்கள் உரிமைகளை பெற்றெடுப்பதற்கும் திராவிட
ஒரு முன்னோடியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிடம் முன்னோடி என்பது அல்ல, அண்ணாவுடைய பேச்சும் செயலும் முன்னோடியாக இருந்தது. அண்ணாவுடைய எழுத்து முன்னோடியாக இருந்தது. அவர் பேச்செல்லாம் தமிழ்நாடு 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 தமிழ்மொழின்னு இருந்தது. ஆனால் இடையில் அவர் கூட ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டார். அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் அப்படின்னாரு. திண்ணையில் உட்காந்தாவது திராவிட நாடை பெறுவோம்னு. ஆனால் இந்த குரல் திராவிட நாடு என்பது தமிழ்நாட்டுக்கு தான் குறித்ததா அல்லது தமிழ்நாட்டுக்கு சுற்றியில் இருக்க அண்டை மாநிலங்களோடு சேர்ந்து குறித்ததா அல்லது இந்தியாவில் இன்னும் பிற மாநிலங்களோடு சேர்ந்து இருந்ததான்னு நமக்கு இன்றைக்கி புரியவே இல்லை. யாருக்காக அது பேசினாருன்னு தெரியல. இப்போ பேசினாருன்னு தெரியாமையே நீங்களும் பேசுகிறீங்க, திராவிடம் பேசுகிறவங்களும் பேசுகிறீங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் அடிக்கிறான்னு ஒருத்தன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய கையை நாம் நீட்டுவதை தடுக்கணும். ஒரு தடுப்பும் இல்லாமல் சும்மா வெற்றுக்கு பேசிக்கிட்டே இருந்தால் நம்ம அடி வாங்கிக்கிட்டே தான் இருப்போம். இனி தமிழர்கள் அடி வாங்கக்கூடாது. தமிழ்நாடு இனி இருக்கிறத கொஞ்சம் கூட இழக்கக்கூடாது. அதற்கான முயற்சி தான் உண்மையான தமிழ் தேசியம். திராவிடம் என்பது நீங்கள் தமிழ்நாட்டு மேலே தான் கட்டினீங்க, தமிழ் மொழியை வச்சு தான் கட்டினீங்க. தெலுங்கை வச்சுட்டு திராவிடம்னு பேசலை, கன்னடக்காரனை வச்சுக்கிட்டு பேசலை, மலையாளிகளை வச்சுக்கிட்டு பேசலை. ஆனால் அப்படி பேசாத நீங்கள் திராவிடம்னு வந்ததுக்கு காரணமே இங்கே தமிழ் தேசியம்னு மாப்போசி போன்றவர்களெல்லாம் பேசுனாங்க. மங்களங்களார் பேசினார். எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அதே போல் தென்முனையில் இருந்த கன்னியாகுமரி போயிட்டு திரும்பி வந்ததே நீங்கள் யாராவது பேசுகிறீங்களா? அதுக்கு திராவிடம் பேசுகிறவங்க ஈவே ராமசாமி பேசுனாரா? ஏன் அடிச்சுக்கிறீங்க? எங்கள் தமிழ்நாடு தாண்டா தலைமையிடம். மலையாளிகளுக்கும் தெலுங்கர்களுக்கும் தாய் வீடு எது? கன்னடர்களுக்கும் தமிழ் தாண்டா தாய் வீடு அப்படின்னு பேசினார் அவர் ஒரு நாளாவது. பேசாத வச்சுக்கிட்டு இங்கே பூசை போட்டுக்கிட்டு மணி ஆட்டிக்கிட்டு அப்புறம் பகுத்தறிவுன்னு பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இது வெளியில் போய் பேசுங்கப்பா. இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஆதரிக்கிறீங்க ஒன்றிய அரசை. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன மாநிலங்கள் ஒரு அதாவது தமிழ்லேருந்து பிரிந்து போன மொழிகளை கொண்ட இந்த மாநிலங்களையே நீங்கள் வெறுப்பாக பார்க்குறீங்க. நான் வெறுப்பாக பார்க்கலையே. வெறுப்பாக பார்த்துருந்தா தமிழ்நாட்டில் எல்லா மொழிக்காரனும் ஆள்றான். ஆட்சி தலைவனாக முதலமைச்சராக இருக்கிறாங்க. ஆனால் இது போல் நிலைமை உங்ககிட்ட இல்லையன்றதுனால நாங்கள் பேசுகிறோம். ஒரு கர்நாடகத்தில் தமிழன் முதலமைச்சராக வருவதற்கான என்ன தவறு இருக்குது? ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட வர முடியாது. ஆந்திராவில் யாராவது பாராளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்களா இன்றைக்கி? மகாராஷ்டிராவில் இருக்காங்களே. மகாராஷ்டிராவில் இருக்காங்கன்னா அது ஏற்கனவே இருக்காங்க வச்சுருக்காங்க. அதனால் நாங்கள் அவங்கள பற்றி பேசலை. இப்போ நாமும் மராட்டியர்கள் நம்ம ஒரு காலத்தில் விரட்டி அடித்தாங்க. ஆனாலும் அங்கே இருக்கிற ஒரு சீர்மை கூட இங்கே இல்லையே. கேரளத்தில் யார் ஒரு தமிழக எதிர்கட்சி தலைவர் இருக்கார்? எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருந்தார். இங்கே எத்தனை முறை இருந்தார்? இதெல்லாம் யார் கேட்கணும்? தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகள் கேட்கணும். நம்ம மாதிரி பண்பாட்டை ஆதரிக்கிறவங்க மட்டுமல்ல, அரசியல் செய்கிறவங்க பேசணும். அதனால்தான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், பேர் என்ன? ரெட்டியார். அவர் இந்த நாட்டினுடைய விடுதலை அடைஞ்சப்போ தமிழ்நாட்டினுடைய அதாவது மாகாணத்தினுடைய முதலமைச்சர், பிரதம மந்திரி. அவர் ஹைதராபாத்தில் கூப்பிட்டு பேசுகிறாங்க. கூப்பிட்டு மேடைக்கு கூப்பிட்றாங்க. எல்லாரும் பேசிட்டாங்க. இவரை கூப்பிட்றாங்க. இவர் மேடைக்கு போனவுடனே தமிழில் பேசுகிறாரு. தமிழில் பேசும்போது பேசின உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம், நீ தெலுங்கன் தானே, நீ ஏயா தெலுங்கில் தெலுங்கில் பேசலை, தமிழில் ஏயா பேசுகிற? தெலுங்கில் பேசுன்னு. அது அந்த மக்களுடைய வேட்கை. நமக்கு இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டு உட்கார்றாரு? நான் தமிழ்நாட்டிலிருந்து வரேன், நான் தமிழை பேசுகிறேன், என்னை நீங்கள் தமிழில் பேச அனுமதிச்சா நான் பேசுகிறேன், இல்லைன்னா உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துட்டார். அப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்காங்க.
நாம் யாரையும் நாம் இனம் பார்க்கல, உறவு பார்க்குறோம். ஆனால் இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர் தெலுங்கில் தான். அது நாங்கள் தெலுங்குராவே நாம் பார்க்கல. கருணாநிதியும் தெலுங்குரா பார்க்கல, ஸ்டாலினையும் பார்க்கல, இன்னும் இருக்கிற அமைச்சர்களோ அவர் யாரையும் நம்ம தெலுங்குரா தமிழர்களாக பார்க்குறோம். நம்ம நாட்டு மக்கள், நம்ம நாடோட இருக்கிறவங்க, நம்முடைய உறவுகள். ஆனால் உறவுகளை திரிவாக்குறீங்களன்றது தான் தவறு. எல்லோரும் தமிழ் படிக்கிறோம், எல்லோரும் தமிழ் பேசுகிறோம், எல்லோரும் தமிழர்களாக இருக்கிறோம். நாம் வேட்டி கட்டுறோம், எல்லோரும் அவங்களும் வேட்டி கட்டுறாங்க, எல்லாம் நம்ம வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு போகிறோம், எல்லாம் தமிழர்கள் தானே. ஆனால் அந்த ஓமந்தூராருக்கு இருந்த ஒரு உணர்வு இருக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். தமிழ்மொழி பற்று எங்கே இருக்குது? இப்போ ஓமந்தூர் ரெட்டியார் தானே வள்ளலாருடைய இருப்பிடம் அமையறதுக்கெல்லாம் பெரும்பாடுபட்டார். ஆனால் தமிழ் இருக்கிறதுக்கு எந்த திராவிட கட்சிகள் பாடுபடுது? தாய்மொழியான தமிழ், தாய்மொழின்னா தமிழுக்கு மட்டும் இல்லை, தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, கன்னடர்கள், மலையாளிகள், குஜராத்திகள் வரைக்கும் எல்லாருக்கும், தெலுங்கர்கள் எல்லோருக்கும் தாய்மொழி, முன்தாய் அவள். சமஸ்கிருதன்ற ஒரு மொழி கலந்ததுனால்தான் இன்றைக்கி அந்த மொழிகள் கலந்துருக்கு. ஒரு 50-30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தினமணியில் ஒரு செய்தி வருது. என்ன செய்தின்னா, கன்னடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்கிருத மொழியை கலந்து செய்தியாக்குறாங்கன்னு. அப்போது கன்னடம் என்பது உண்மையான தெளிந்த தமிழ், பழந்தமிழ். கேரளத்தில் இருக்க மலையாளம் செந்தமிழ், அவங்க பேசுகிற எல்லா சொற்களும் தமிழ் தான். தெலுங்குலேயும் அதே போல தான். ஆனால் அந்த சமஸ்கிருதம்ன்ற ஒரு சொற்களை மட்டும் எடுத்துகிட்டு பாருங்கள், எல்லாம் தமிழாகிடும். அந்த ஒற்று உணர்வு நமக்கு இருக்குது. நமக்கு எல்லோரும் வேண்டியவர்கள்னு இருக்கு. இப்போ இந்த உணர்வுகள் எல்லாம் கொண்டு வர வேண்டும், ஒன்றாக்க வேண்டும்ன்ற எண்ணத்தில் தான் திராவிடம் பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லை, ஏற்றுக்க முடியாது. நீங்கள் ஜாதியை பேசுகிறவங்கள எப்படி தமிழர்னு ஏற்றுக்கிறது? தமிழன்னா தான் ஜாதி இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது. இல்லை நாங்கள் ஜாதி தனின்னு யாராவது ஒரு ஜாதிக்காரர் சொன்னால் அப்புறம் அவரை தமிழர்னு சொல்கிறதுக்கு நம்ம வெட்கப்படுவோம். நீயும் சேர்ந்தது தான். ஒரு விலங்காக இருந்தால் 4 காலில் ஒரு கால் ஒரு ஜாதி, மனிதனாக இருந்தால் 5 விரல்களில் ஒரு விரல் நம்ம ஜாதி. தமிழனாக இருந்தால் ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு ஜாதின்னு வச்சுக்கோங்க. நீ உன் வேலை செய்யும், நாம் நம்ம வேலை செய்வோம், இல்லை எல்லோரும் சேர்ந்து எல்லா வேலைகளும் செய்வோம். என்ன போனது இப்போது? அப்போது இந்த ஜாதியை தூண்டுகிறன்றவர்கள் அயலாளர்கள், நமக்குள் மதம் இருக்குன்ற பேசுகிறவங்க அயலாளர்கள், நமக்குள்ள பகுதியாக இருக்க, நீ வட தமிழ்நாடு, நான் தென் தமிழ்நாடு, நீ கிழக்கு தமிழ்நாடு, நீ மேற்கு தமிழ்நாடு, கொங்கு நாடு, சேர நாடு, சோழ நாடுன்னு பேசுவதெல்லாம் பிரிவினைகள். ஆனால் நாமெல்லாம் சொல்கிறோம் மூவேந்தர்கள்ன்றோம், நாமெல்லாம் தமிழர் குடிகள், மூவேந்தர்கள். ஆனால் இதை திராவிடம் ஒத்துக்கலையே. திராவிடம் ஒத்துக்காததுனால எந்த ஜாதிக்கும் எந்த பதவியும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இதன் ஒரு இன்னொரு வெளிப்பாடு அதுதான் விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அது சாதி ரீதியாக முன்னோர் செய்த பணியை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்களே. நம்ம எல்லா திட்டத்தையும் கண்மூடிக்கிட்டு எதிர்க்கக்கூடாது. எந்த திட்டத்தையும் கண்மூடிக்கிட்டு எதிர்க்கக்கூடாது. அந்த திட்டத்தை வரவேற்கலான்றீங்க? விஸ்வகர்மான்றது ஆசாரி வேலை தானே. தச்சு வேலை இருக்காங்க, பொன் வேலை இருக்காங்க, இரும்பு வேலை செய்கிறவங்க இருக்காங்க, கல் தச்சர் இருக்காங்க, சிற்பிகள், இப்படி அதுக்குள்ளே எத்தனையோ இருக்குது. ஏன் அத்தனை பேரும் பயனுடைய வகையில் தமிழ்நாடு அரசு சொல்கிறது தானே எடுத்து. ஆளாளுக்கு ஒரு தொழில் இருக்குது, ஜாதி விட்டுருங்க, தொழில் இருக்குது. மாடு மேய்க்கிறது ஒரு ஜாதி, ஆடு மேய்க்கிறது ஒரு ஜாதி, இன்னும் வயல் உள்றது ஒரு ஜாதி. அதை இப்போ தான் முதலமைச்சர் சில திருத்தங்களை சொல்லி அதை சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், என்ன திருத்தம் சொல்லணும், தப்பு கிடையாது. ஆனால் இப்போ ஆனால் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? நம்மக்கிட்ட இருக்கிற தங்க நகை செய்கிற தொழில் போயிடுச்சு, இப்போவே போயிடுச்சு. உருக்கிறது, காய்ச்சறது, அடிக்கிறது, செதுக்கிறது, அதுக்குள்ளே கல் பதிக்கிறது எல்லாமே போச்சு. கையளவு என்ன, கால் அளவு என்ன, விரல் அளவு என்ன,
அதெல்லாம் ஒரு அறிவியல். அதுக்கு அறிவியல்னுட்டு ஒரு ஆளு பாடம் நடத்தணும் நாம. இப்போ இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அந்த தொழிலை செய்கிறவர்கள் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும், கலைகள்லாம் மறைந்து போய்விட்டதுன்னு நீங்களும் சொல்கிறீங்க. ஆனால் இந்த கலைகள் மூலமாக, இந்த சிற்பம் மூலமாக வருகிற வருமானம் என்பது ஒரு சிறிய அளவிலானது. ஆனால் படித்து விட்டு இப்போ கணினி தொழில்நுட்பம் இப்படி போகிறவங்களுக்கு வருமானம் நிறைய இருக்குது. அதை விரும்புகிறதா இல்லை இதிலே கடந்து சாவுங்கடான்னு சொல்கிறதா? நீங்கள் சொல்கிற கணினி படிப்பு எல்லாம் பொது. அது இந்த ஜாதிக்காரர்களுக்கு, இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு, இந்த ஊரில் வசிக்கிறவங்களெல்லாம் கிடையாது. பொதுவானது. யாரும் எல்லோரும் படிக்கலாம். படித்தா தான் அறிவியல் அப்படின்ற ஒரு நிலைமை. ஆனால் எல்லோரும் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டா அப்போ இந்த கலைகளை எல்லாம் யார் பார்ப்பது? இந்த கலைகளை 70% மக்கள் அன்றைக்கு இருந்தாங்க. மக்கள் ஒன்று உழவு செய்வாங்க. இந்த நாடு உழவாக இருந்துச்சு. யார்கிட்டையும் கையேந்த வேண்டியதில்லை. நாமே விதைப்போம், விளைவிப்போம், நாமே சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம், பண்ணிக்கிட்டு வர்றவங்களுக்கு கொடுப்போம். ஆனால் இன்றைக்கி அரிசி எங்கே விளையுதுன்னு நமக்கு தெரியல. நாம் வாங்குகிற பருப்பு, நாம் உண்ற பழ வகைகள், காய்கறிகள் எல்லாம் எங்கேருந்து வருது, என்ன வருது அப்படின்னே தெரியல. அப்படின்னு தெரியாதனால இங்கே விளையிற விளைச்சலுக்குரிய மதிப்பு இல்லை, விவசாயிகளுக்கு உரிய வருமானம் இல்லை, விவசாயிகளுக்கு சேர வேண்டிய நலங்கள் வளங்கள் எந்த பாதுகாப்பும் இல்லை. அரசு கடன் கொடுக்கறதில்ல, அது வாங்கின கடன்களை தள்ளுபடி பண்ணுறதில்ல. தள்ளுபடி பண்ணாதானே யாரோ ஒரு 10 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி எல்லாம் வாங்கினவங்களுடைய கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணுறீங்க. ஏன் எங்கள் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணக்கூடாது? ஒரே நாளில் எல்லாத்தையும் கடனை தள்ளுபடி பண்ணலாமே. 8 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்காமே. அது எந்த உழவனுக்காவது கொடுத்த காசா, அல்லது எந்த நகை தொழிலாளிக்காவது கொடுத்த காசா? யாரோ வரான் வணிகம் பண்ணுறன்னுட்டு வங்கியில் கணக்கு போடுவான், கணக்கு போட்டு அவங்ககிட்ட கடன் வாங்குவான், அவன் திவாலாயிடுச்சு. இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசை மாத்திரம் நீங்கள் குற்றம் சொல்கிறது சரியானதா? எனக்கு வேண்டியது, எனக்கு இருக்கிறது என்னுடைய தமிழ்நாடு அரசு. இப்போ எல்லா அதிகாரமும் அங்கே இருக்குன்னு நீங்கள் தான் கொஞ்சம் கேட்டு வாங்குறதுக்கு தான் இங்கேருந்து 40 பேரை வருஷத்துக்கு அனுப்புகிறோம், 5 வருஷத்துக்கு. இந்த 40 பேர் அங்கே தூங்குறாங்களா, உட்காந்துருக்காங்களா, கேள்வி கேட்குறாங்களா, அதுக்கான நடவடிக்கை அவங்க கேட்குறோம், கேட்டும் கொடுக்கலன்னு சொல்கிறாங்களே. நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இது காலமெல்லாம் நீங்கள் சொல்கிற ஒப்பாரி. இது ஒப்பாரி. கேட்டுக்கிட்டு அவங்க எப்படி கொடுக்காம இருப்பாங்க? கேட்டுக்கிட்டு நாங்கள் எல்லாம் ஏதோ ஒன்று பண்ணணுமில்ல. பாராளுமன்றத்தில் கேள்வி நேரம் இருக்குது. கேள்வி நேரத்தில் நீங்கள் கேள்வி கேட்கணும். கேள்வி நேரத்தில் கேள்விக்கு பதில் சொன்ன அமைச்சர் சொன்ன பின்னால் அவரை போய் தனியாக சந்திக்கணும். அவரை சந்தித்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கு மேற்பட்டு இருக்கிற தலைமை அமைச்சரை பார்க்கணும், குடியரசுத் தலைவரை பார்க்கணும். இப்போ நீங்கள் அங்கேருந்துட்டு நேராக ஓடி வந்து இங்கே திமுக அலுவலகத்தை, அதிமுக அலுவலகத்தை பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? இப்போ நீங்கள் சொல்கிற நடைமுறைகள் எல்லாமே அவங்க செயல்படுத்தி பார்த்துட்டு கிடைக்கலன்றாங்க. கிடைக்கலன்னா நீங்கள் மக்கள்கிட்ட வந்து சொல்லணும். மக்கள்கிட்ட ஒரு இடத்துல சொல்லக்கூடாது. 4-5 செய்தித்தாளை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க போட்டுருவாங்க. தமிழ்நாடு முழுசும் இருக்கிற மக்கள்கிட்ட பேசணும், அங்கங்கே பேசணும். இப்போ அதையும் தானே சொல்கிறாங்க. இப்போ ஊடகங்கள் வழியாக இவ்வளோ நாங்கள் இந்த இழப்பீடுகளோ ஆயிடுச்சு நாங்கள் கேட்டோம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்கலாம் என்ன பண்ணணும்? அப்புறம் சொல்லுங்கள். நீங்கள் தானே அரசியல் பண்ணுறீங்க, எங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர். புதுசாக வரோம், நீங்கள் தான் சொல்லணும். பிரதம மந்திரி போய் கேட்கணும், எங்கள் நாட்டு நிலைமை இப்படி இருக்குது, எங்கள் மக்களுக்கு இதுதான் நீங்கள் செய்ய தவறிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு குழுவாக போய் நம்ம தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் கேட்டு, முதலமைச்சரையும் கூப்பிட்டு முதலமைச்சரும் ஒரு நாள் சந்திக்க கேட்டு பண்ணணும். பண்ணால் செய்ய மாட்டோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், இத்தனை கேள்விகள் கேட்டோம், இத்தனை பெற்று கொடுத்துருக்கோம். இதே இந்த பிரதம மந்திரி செய்யலைன்னு சொன்னார்னா அவர் அவமானப்படுவார். நீங்கள் எதுவுமே கேட்கல, பெறலை, ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ இந்த விஸ்வகர்மா திட்டம் பற்றி சொன்னீங்க. ஆமாம், அதாவது கணினி தொழில் வந்து பொதுவான தொழில், யார் வேணாலும் பார்க்கலாம் நீங்கள். அதே மாதிரி இந்த சிற்பக்கலைகள், நுணுக்கமான இந்த கலைகள்லாம் செய்கிற இந்த கலைஞர்களும் யார் வேணாலும் இதை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற பொது தளத்தை கொண்டு வரலாம் இல்லையா? அப்புறம் அது குலவித்தை கல்லாமல் பாகம்படும் வள்ளுவன். இது ஒரு மன்னன் புறநானூற்றில் தானாகவே வந்துடும்ன்ற மாதிரி. அது நீங்கள் அப்பா
எழும்போதே அம்மா எழும்போதே குழந்தைக்கு காலையில் அடுப்பத்தை வைக்கணும்னு தெரியும். ஆனால் நீங்கள் இதன் மூலமாக சாதிய பாகுபாடு இருக்கணும்னு நினைக்கிறது மாதிரி தோணுது. சாதி பாகுபாடு இல்லை, நீங்கள் நான் சொல்கிறது தான் சாதி மேலாண்மை. சாதி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. தொழிலும் இருக்கணும். ஒரு தொழில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லை, இப்போ சாதிகள் இருக்கணும், அது மேலாண்மை செய்யப்பட வேண்டும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சாதின்ட்டு நான் சொல்ல, அந்த தொழில் முறை வேணும் நமக்கு. பண்டைய தொழில் முறை வேணும். அந்த பண்டைய தொழில்முறை எங்கன்னு வரும்னா நம்முடைய வீட்டுக்குள்ளேருந்து தான் நமக்கு தெரிஞ்சிக்க முடியும். நம்முடைய வீட்டுக்குள்ளே இருந்து செஞ்சுக்கிற தொழிலை நாம் எங்கேயும் போய் படிக்க வேண்டியதே கிடையாது. இப்போ ஒரு வேலையை எங்கள் அப்பா செய்த வேலையை நான் சிறப்பாக செய்வேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், சிறப்பாக இல்லை, உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் புதிதாக கற்றுக்கொண்ட ஒருவர் என்னை விட சிறப்பாக செய்யக்கூடியவர் இருப்பார் தானே? இருப்பார். அவரை ஆசானா வச்சுக்குவோம். எப்போவுமே நீங்கள் புலவர்கள்லாம் பாட்டு எழுதும்போது, இந்த பாட்டை நான் எழுதுகிறேன், இந்த பாட்டு என்னுடையதில், என்னுடைய முன்னால் எழுதிய புலவர்களுடைய வரிசையில் நான் நின்று எழுதுகிறேன்றான். அப்போ எல்லா கருத்துமே ஏற்கனவே விதைக்கப்பட்டது. அவங்க வழியில் நான் ஒன்று புதுசு படைக்கிறேன். நான் ஒரு கவிதை எழுதுனா அது என்னுடைய முழு சிந்தனைக்கு உரியது அல்ல. நான் ஏதோ ஒன்று படிக்கிறேன், அதை பார்த்தோன்னா நாமளும் எழுதலாமேன்னு இது போல் எழுதுகிறோம். அப்போ அந்த சிந்தனையை எனக்கு முன்னால் இருந்தவர்கள் கொடுத்தது. அது ஒரு பெரும் பணிவு. அது இன்னொன்று சொல்லப்போனால் அந்த தொழிலினுடைய நுணுக்கத்தினுடைய அடிப்படையை முழுவதுமாக புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். இப்போ இந்த கவிதை எழுதுகிற அந்த புலவர்களும் அது ஒரு வழியாக வருது அப்படின்னு. புதிதாக யாரும் எழுதக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புதியதாக எழுத உங்களுக்கு வராது. இல்லை, புதியதாக எழுதலை, புதியவர்கள் அதாவது அந்த புலவர் என்ற அந்த வாரிசுகள் அடிப்படையில் இல்லாதவர்கள். இல்லை, அதுக்கெல்லாம் எதுக்குமே வாரிசு கிடையாது. ஆமாம், அப்புறம் ஒரு தொழிலை நம்ம பார்க்குறோம். இல்லைப்பா, அப்படி வாரிசு கிடையாது. இல்லை, அப்புறம் எதுக்கு விஸ்வகர்மான்னு கேட்குறேன் நான். விஸ்வகர்மான்னா இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, அதை நம்பி இருக்கு அந்த தொழிலை. அது யார் வேணாலும் பண்ணலாம்ல, அது ஒரு பொது தொழில். நீங்களும் நானும் கூட பண்ணலாம். ஆனால் அவங்க கிட்டேருந்து அதை பறிக்கக்கூடாது. ஒரு தொழில் தெரிஞ்சவங்க கிட்டேருந்து அந்த தொழிலை பறிக்கக்கூடாது. அவர்களாகவே அதை விட்டு வெளியேறுகிற போது மற்றவர்கள் உள்ள வருவதற்கு ஏன் தடை? தப்பு கிடையாது. ஆனால் அவர்களாகவே வெளியே போகிறாங்கன்றதுக்கு எந்த காரணமும் இல்லை. அதாவது அதிகமாக சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் வேறு தொழில் தேடி போகிறாங்க. நீங்கள் நகை செய்கிறவங்களை பற்றி மட்டுமே பேசணும். நாம் ஒரு 5 மோடி வரத்துக்கு முன்னே தங்கம் 20 ரூபா, 20,000 ரூபா, 18,000 ரூபா. மோடி வந்த பின்னால் இன்றைக்கி 55,000 ரூபா. அப்போ லாபம் தானே நமக்கு. ஒரு வேலையும் செய்யலை, மோடி நமக்கு எவ்வளோ லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்துருக்காரு. ஏறக்குறைய 30,000 ரூபா ஒரு பவுனுக்கு மேலே வாங்கி கொடுத்துருக்காரு. என்ன அதானே ஒரு விலை உயர்வை இந்த மாதிரி சொல்கிறீங்க. அது அநியாயம்னு சொல்கிறது தான் எனக்கு தெரியும். இது உதவி அதாவது இதுதான் அரசியல். எது அரசியல்? நாங்கள் வந்த பின்னால இந்தியாவுடைய பொருளாதாரம் முன்னேறிடுச்சு. நாங்கள் வரத்துக்கு முன்னால் இருந்த பொருளாதாரத்தை விட இன்றைக்கு இந்தியாவை முன்னால் நிற்கிது. உலக அரங்கில் 4வது இடத்துல 5வது. ஆனால் உள்ளே போனால் தான் தெரியும் எந்த தொழிற்சாலை யாருது, எந்த தமிழனுடையது, அல்லது எந்த மாநிலத்துக்காரனை சார்ந்த அப்படின்னு இருக்கு தெரியுமல்ல. எல்லாமே யாரோ செய்கிறாங்க, நாம் நம்முடைய கணக்கில் எழுதிக்கிட்டு இருக்கோம். நம்ம கணக்கு வெத்து கணக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அது போல் இப்போ இன்றைக்கு சூழ்நிலை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்கிற அரசு உங்களுக்கு பிடிக்கலன்னு கூட வச்சுங்க. ஆனால் இது வேறு ஒரு மாதிரியான கேள்வி. அதாவது இந்த அரசு கொண்டு வருகிற திட்டம் அந்த மகளிர் உரிமை தொகை, இந்த திட்டத்தை நாட்டின், அதாவது இந்திய நாட்டின் ஒவ்வொரு மாநிலமும் அரசியல் எதிரிகளாக இருந்தால் கூட, மாற்று அரசியல் பேசினா கூட அவங்களும் அதை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக மகாராஷ்டிராவில் சகோதரிகள் உதவித்தொகைன்ற மாதிரி கொண்டு அவங்க வெற்றி பெற்றாங்க. ஊழலையே ஒழிப்போம், ஊழலே இருக்காதுன்னு சொல்லி பேசின அரவிந்த் கெஜ்ரிவால் கூட இப்போ அடுத்து வரப்போகிற டெல்லி தேர்தலில் இதை அறிவிக்கிறார். அப்போ இந்த அரசு ஒரு முன்னோடியாக இருக்கிறது, பொருளாதாரத்தில் பெண்களை முன்னேற வழிவகுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரொம்ப அதாவது இது என்ன தெரியுமா, நாம் ஒன்று ஆசைப்பட்டுட்டோம், அதை அடையணும்னு முயற்சி பண்ணுறோம்.
முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எப்படி எளிதாக அடையிறதுன்றதை முயற்சி பண்ணுறோம். அப்போ எளிதாக அடையணும்னும் போது எந்த திட்டமும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு நெடுநாள் உதவி செய்கின்ற எந்த ஒரு செயலும் இல்லாமல் இன்னைக்கு நாம் என்ன பண்ணால் சரியாக இருக்கணும்னு பார்க்கும்போது இருக்கிற நிதியை, வருகின்ற வருமானத்தை, வரி வருமானத்தை இப்படி சில பேருக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்ததுனால நாம் ஓடாமையே, செய்யாமையே, கணக்கு போடாமையே, உழைக்காமையே பலருடைய கையை நாம் பிடிச்சிக்கிறோம். இந்த திட்டத்தை தற்காலிகம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வருகிற அரசு இந்த திட்டத்தை கூடுதலாக, அதாவது இப்போ 2000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா 2500 ரூபா தரேன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க. பார்த்தீங்களா? அது வந்து தொடர்ந்து அது பார்த்தீங்களா? தொடர் நிகழ்வாக போயிடும். பார்த்தீங்களா? 2000 ரூபா நான் கொடுத்தேன், என்ன ஜெயிக்கணும்னா நீ 2500 தரணும். அப்போ அவரை ஜெயிக்கணும்னா 3000, அடுத்த இன்னொருத்தர் வந்தால் 3000 தரணும். அப்போ நம்ம கொடுக்குற வரி வருமானமெல்லாம் எதுக்கு போகுது? மக்கள்கிட்ட தானே வருது. எதுக்கு போகுது? எதுக்கு போகுது? அவர்களுடைய வெற்றிக்கு போகுது இல்லை, அரசியல்வாதி நம்ம தோக்கடிக்கிறதுக்காக போகுது. மக்களுடைய ஆசைகளை, தேவைகளை நிறைவேற்ற முடியாதவர்களை நாம் வைத்துக்கிட்டு அவங்கள வேலை வாங்கிறதுனால அவங்களே நம்மக்கிட்ட காசு வாங்கி அவங்களே நமக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துட்டு ஏதோ பண்ணுறாங்க. இந்த நாடு முன்னேறுமா? முன்னேறாது. முன்னேறணும்னா என்ன பண்ணணும்? இப்போ வந்து இந்த திராவிட மாடல் அரசு இதை ஒரு நல்ல திட்டமாக இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தவில்லை, இது வந்து சரியான திட்டம் அல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? சரி, நான் இது தெரியல. ஆனால் யாரோ ஒரு ஆள் 3வது கையை காலாக ஒரு கோலை ஊனிட்டு போனால் நாமளும் இன்னொரு கோல் ஊனிட்டு போனால் என்ன அர்த்தம்? அப்போ எல்லோருக்கும் கால் இல்லைன்னு அர்த்தம். தனித்து நிற்கிற ஒரு வலிமை இல்லை, தனித்து நிற்போன்ற ஒரு நினைப்பு இல்லை, அல்லது அதுக்கான அடிப்படை இல்லை, எதிர்நோக்கி பார்த்து பார்த்து ஏமாந்து போயிட்டோன்றது தான் காரணம். இது வந்து அரசியல்வாதிகளிடம் உள்ள குறைபாடா அல்லது மக்களிடம் இருக்கிற குறைபாடா? முதல் மக்களிடம் இருக்கிற குறைபாடு. மக்கள் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டு அடுத்த தேர்தலில் இன்னொருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது வந்து மக்களுடைய குறைபாடு இல்லை. ஏன்னா எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் பல போட்டிகள் வந்து எம்ஜிஆர் வந்து கருணாநிதி மேலே ஊழல் புகாராக அள்ளி வீசி வந்த உடனே மக்கள் வந்து எம்ஜிஆர் பக்கம் போனாங்க. அவர் யார் என்னன்றதெல்லாம் பார்க்கல. எம்ஜிஆர் பக்கம் போன பின்னால் பார்த்தா மறுபடியும் எம்ஜிஆரே அது மேலே ஒரு குற்றச்சாட்டு இன்னொருத்தர் சொல்கிறாரு. அப்போது இந்த களமே வந்து எல்லாம் கரைபடந்தவர்களாக நிற்கிறாங்க. இப்போ மக்கள்கிட்ட என்ன குற்றச்சாட்டு இருக்குது? யாருக்கு இதை போடுறது? அவங்களுக்குள்ளேயே மேடையில் பேச்சு போட்டி நிறுத்துகிறாங்க ஆளாளுக்கு. அப்போது ரொம்ப அடி வாங்குறவனை பார்த்துட்டு அடித்தவனுக்கு வாக்களிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான குத்துச்சண்டை மாதிரி இந்த மாதிரியான அரசியல் களத்தில் உங்களை போன்றவர்களும் நீங்கள் நிற்கிறீங்களே, எதன் எங்களை போன்றவர்கள்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்குது. ஏன் நெருக்கடி இருக்குன்னா, இருக்கிறவங்களை பார்த்துட்டு தான் நம்மளாம் நிற்க வேண்டியதாக இருக்குது, வரணும்னு ஆசைப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த நாடு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த நாடு சுத்தமாக அழிஞ்சிடும். தமிழ்நாடுன்றது இல்லைன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா யாருக்கும் ஏன் திராவிடம்னு பேசுகிறாங்க? இங்கே போய் ஆந்திராவில் பேசுறது தானே திராவிடம்னு. தமிழர்கள் ஏன் திராவிடம்ன்றதை பயன்படுத்தினாங்கன்னா, ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது. ஏன் வந்ததுன்னா, தமிழ் மொழியினுடைய உரிமை எங்கள் நாடு இது. விடுதலைக்கு நீங்கள் மட்டுமா பாடுபட்டீங்க? இந்திக்காரங்க, சொல்லப்போனால் இந்திக்காரங்களை விட வங்காளிகள் பாடினாங்க, பஞ்சாபிகள் பேசுனாங்க, தமிழர்கள் பேசணும், மராட்டியர்கள் பேசுனாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு கவலை தமிழர்களுக்கு அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்து எங்கள் தனி மொழி, தனி நாடு, தனி இலக்கியங்கள், தனி பரம்பரை, சொல்லப்போனால் எல்லாருக்கும் முன்னோடியானது தமிழ்நாடு அப்படின்ட்டு நமக்கு ஒரு நினைப்பு உண்டு, அது செயலும் உண்டு, அது உண்டு. எல்லாமே கடல் கடந்தவர்கள் அன்னைக்கும் இன்றைக்கும் கடல் கடந்து இருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்து நமக்கு ஒரு மேன்மை இல்லையே தமிழுக்கு. தமிழுக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? தமிழனுக்கு இல்லையே. எல்லா மொழிகளுக்கும் தாய் தமிழ்னு சொல்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, பழந்தமிழ் தான் இந்தியாவினுடைய மொழின்னு பேசுகிறீங்க.
அப்போது இந்த மொழியை ஒழிப்பதற்காக வந்தவங்களெல்லாம் எதிர்த்து போராடினது தமிழினம் தான். திராவிடம் எவனா பேசணும்னா அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இப்போ இவரை வந்து அறிஞர் அண்ணாவை திராவிடர், அவர் திராவிட அவர் கூட ஒன்றும் பேசல. எந்த காலத்தில் போய் தமிழ்நாடுன்னு பேரே மாற்றினார்ல, பேர் அவரை மாற்றினாரு. செந்தமிழ் நாடுன்னு போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே யார் யாரோ பண்ணாங்க, பாடினாங்க. அதை வந்து அரசு ஒரு ஆணையாக பிறப்பித்து அதை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ்காரனே கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்தாங்க இல்லையோ, அதாவது அரியணையில் ஏறி அதை வந்து சட்டமாக்குனது யார்? அது என்ன இப்போ உங்களுக்கு பேர் வச்சு என்ன தளபதின்றதை மாற்றிட்டு நான் இன்னொரு பேர் வைக்கணும்? அது என்ன பெரிய வேலையாது? ஆனால் தளபதியை சமைத்தவர்கள் யார்? இல்லை, பெயரே வைக்கப்படாமல் இருந்தது இல்லை, தளபதி கிடையாது. தளபதியை சமைத்தவர்கள் யார்? தாயும் தந்தையும். அவங்களுக்கு மேலே வேணாங்க. இன்னும் கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்கிறவர்கள் தமிழுக்காக மொழிக்காக நிறைய பாடுபட்டிருக்காங்க. நிறைய பாடுபட்டாங்க சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ திருவள்ளுவர் திருக்குறள்லாம் இருக்குல்ல, இதையெல்லாம் இந்த கழக ஆட்சி, அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வெகுவாக மக்களிடையே கொண்டு சேர்த்தது அப்படின்னு சொல்லலாம்ல. அதில் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்க பேருந்துகள் பிறக்கிறதுக்கு முன்னியே, இவங்கெல்லாம் தோன்றதுக்கு முன்னியே திருவள்ளுவரை உலகம் அறியும், தமிழ் இலக்கியங்களை உலகம் அறியும். அது எல்லாம் வழக்கொழிந்து, அதாவது மறந்து போயிடுவாங்கன்றது. அது எப்படி மறந்து போயிடுவாங்க? எப்படி மறப்பாங்க? இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு, ஆலங்காட்டில் இருந்துக்கிட்டு அதை முள்ளிக்காடுன்னு சொல்கிறது தான் தப்பு. நீங்கள் தேக்கு மரம் கூட்டம் தேக்கு காடுது, அதுக்கு பேர் இன்னொன்று வைக்கிறீங்கன்னா அது தப்பு, வைக்கிறவங்களுடைய தப்பு அது. இது செந்தமிழ் நாடு, தமிழர்களுடைய நாடு. தமிழர் நாடுன்னா இந்தியா முழுவதும் தமிழர் நாடு. தமிழினுடைய கிளைமொழிகள் தான் எல்லாமே. அதை நான் சொல்லலை, வடக்கில் இருந்து இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. நேருவே சொன்னார், அம்பேத்கர் சொன்னார், இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ யார் சொல்கிறது இங்கே வந்து எங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு? தமிழன். அதாவது அரசு அங்கீகாரம், அதாவது அரசோட அந்த ஆணையில் அது உறுதி செய்யப்பட்டால் அதுக்கு இன்னும் அது வளர்வதற்கும் அதை மற்றவங்க கடைபிடிப்பதற்கு இன்னும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குல்ல, அதுக்காக அதை பண்ணியிருக்கலாம்ல. அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே பண்ணிடுச்சுன்னிட்டு யாரும் சொல்ல முடியாது. 67 தேர்தலில் அவரோட இருந்த மாப்போசி அவர்கள், சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள், அந்த மாப்போசி அவர்கள் தான் செந்தமிழ் பற்றாளர். இன்றைக்கி சென்னை மாநகராட்சியினுடைய மேலே தமிழ் வாழ்கன்னிட்டு எழுதி வச்சுருக்காங்களே, அது கூட போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரில. எல்லாத்தையும் ஆங்கிலத்தை கொண்டு வந்து மேலே கீழே எழுதி அப்புறம் இப்போ மேலே எழுதிட்டாங்க. வில் புலி கயல் சின்னம் 3 இருந்தது, இப்போ அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. தமிழ்நாடு அரசு ரொம்ப தமிழுக்கு எதிரான அரசாக இருக்குது. இப்போ இருக்கிற அரசா? ஆமாம், இப்போ இருக்கிற அரசு இருந்த அரசுகள். இப்போ இருந்த அரசை விடுங்க, இப்போ இருக்கிற அரசு இல்லை, சரி இருக்கட்டும், இருந்த அரசுகளையும் சேர்த்துட்டு தான் அது முடிஞ்சது. இறந்த காலமாக அவங்க கொஞ்சம்னு தமிழினுடைய இடத்தை பறித்து பிற மொழிகளுக்கு, இந்திக்கும் ஆங்கிலத்துக்கும் கொடுத்து இப்போ இருக்கிற அரசு எந்த விதத்தில் தமிழுக்கு எதிராக இருக்கிறது? இப்போ இருக்கிற அரசு தமிழை எங்கே வச்சிருக்கு? நீங்கள் திராவிட மாடல் என்பதே எதிர்கேள்வி. திராவிட மாடல் என்பதே தமிழுக்கு எதிரானது. நீங்கள் திராவிட மாடல்னு நீங்கள் ஆந்திராவில் போய் பேசிட்டு வந்தீங்கன்னா நாமெல்லாம் கைத்தட்டுவோம், பாராட்டுவோம். இந்த தமிழ் மண்ணில் பிறந்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய வீரம் இருக்குன்னுட்டு நாங்கள்லாம் பாராட்டுவோம். நம்மெல்லாம் நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு, இங்கேயே குதிரை ஓட்டிக்கிட்டு, குண்டு சட்டிக்கிலே இருந்துக்கிட்டு அப்புறம் உலகத்தையே சுற்றிட்டு வந்துடுறது என்ன இதெல்லாம்? இப்போ இன்னும் ஒரு இது, அதாவது சட்டங்கள் பற்றி, அரசியலமைப்பு சட்டங்கள் பற்றி பேசுகிறாங்க. அதில் வந்து அம்பேத்கர், நேரு இவங்களை பற்றி பேசும்போது வீர சாவர்கர் அவரை பற்றியும் பேசணும்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி பேசுகிறாங்க. இது சரின்னு நினைக்கிறீங்களா? வீர சாவர்கர் பேசுறது தப்பு கிடையாது. ஏன்னா எந்த ஒரு மண்ணில் பிறந்தவனோ அந்த மண்ணுடைய தலைவர்களை பற்றி பேசுவது தவறு அல்ல. ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்த தலைவர்களை பேசுவதே இல்லை. தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர்கள் இருந்தாங்க?
இல்லை இப்போ உலகத்துக்கு அறிவு சொன்னவங்கெல்லாம் இருந்தாங்க. அதாவது விடுதலைக்காக இவர்கள்லாம் போராடினாங்க. ஆ ஆனால் அந்த வீர சவர்கர் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தார், அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாருன்ற வரலாறு இருக்குது. நீங்கள் அவரை பேசுகிறது இருக்கு. ஆமாம், அதான் அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. வீர சவர்கர் அவர் வந்து இந்து மதத்தவர். அப்போ இஸ்லாமியர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருந்தது. அதனால் அவர்கள் ஆங்கிலேயரோட கொஞ்சம் குறைஞ்சி போனார். அதனால் எல்லாரையும் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. ஒரு எதிரியை வெல்றதுக்கு இன்னொரு எதிரியோட கூட்டு சேர்றது மாதிரி இல்லை, அதை நம்ம ஏற்க மாட்டோம். ஏன்னா இங்கே இருக்க இஸ்லாமியர்களும் நம்மவர்கள், நம்மோட இருக்கிறவங்க. அதுக்காக வந்த ஆங்கிலேயனோட நம்ம சேர முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் அது போல் சில அனுசரணைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் மன்னிப்பு கடிதம் கூட கொடுத்ததாக ஏதோ பேச்சு வருது. அதனால் அப்படிப்பட்டவர்களை சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் நீங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? மொத்தத்தில் ஆங்கிலேயனை வெளியே போன்னு சொன்னவெல்லாம். ஆனால் இப்போ ஆங்கிலேயம் போன பின்னால ஆங்கிலம் தான் படிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க விடுதலை வீரர்களா? தமிழ்நாட்டில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் எடுத்துக்குவோம், ஆங்கிலேயம் போயிட்டான். 1947 போயிட்டாங்க. அப்போ ஆங்கிலேயம் போயிட்ட பின்னால் எதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் கல்வி மொழி தமிழ்ன்றது இல்லாமல் ஆட்சி மொழி, அதிகார மொழி, தெருவெல்லாம் நான் கன்னியாகுமரி இதுக்கு போயிட்டு வர கோயம்புத்தூருக்கு நேற்று வழியில் எங்கேயும் எந்த விளம்பரமும் இல்லை. தொடர் வண்டியில் ஏறினா எங்கே பார்த்தாலும் இந்தி, ஆங்கிலம், மலையாளம் கூட எழுதியிருக்கான் விளம்பரத்துக்கு. தமிழ் இருக்கணுன்றது ஒரு நேர்மையான ஒரு வாதம். ஆனால் ஆங்கிலம் என்பது உலக தொடர்பு மொழி ஆகிவிட்ட நேரத்தில் அதையும் பயன்படுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது? ஒன்றும் தப்பே கிடையாது. நாம் ஒரு பொண்ணை கட்டிட்டு வரோம், அவள் நமக்கு மனைவி ஆயிடுவா. ஆனால் அதுக்காக அவங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் போய் கட்டி பிடிக்கணும் நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, முடியுமா? அவங்க உறவினர்களோட பேசுவதற்காகவாவது அந்த மொழியை தெரிஞ்சுக்கணும் தானே? முடியாது. ஆனால் அந்த அம்மா அவங்கக்கிட்டே தான் கட்டி பிடிச்சிட்டு அக்கா தங்கச்சின்னு இருப்பான்னா நமக்கு எதுக்கு திரும்பணும்? நம்ம நாடு நம்ம மொழியை வாழ வைப்பதற்கு தான் ஒவ்வொரு நாடும். இப்போ தமிழ் மட்டும் போதும், வேறு மொழிகளே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது எப்படி சார்? உறவை யார் வேணான்னுவாங்க? ஆங்கிலம் ஒரு உறவு, ஃப்ரெஞ்சு ஒரு உறவு, ஜெர்மானியம் ஒரு உறவு, இது சொல்லப்போனால் இத்தாலி, இன்னும் இருக்கிற மொழிகள், அரேபிய மொழிகள், எல்லா மொழிகளும், இந்திய, ஆங்கிலம், இன்னும் அப்படி போனால் கிழக்காசிய நாடுகள் மொழிகள். இப்போ நீங்கள் பேசுகிறது பார்த்தா எல்லா உறவுகள். தமிழ்நாட்டின் ஆட்சி மொழி, நீதிமன்ற மொழி எல்லாமே தமிழாக இருக்க வேண்டும். எல்லாம் தமிழாக இருக்கணும். நானாக இருந்து விட்டு அப்புறம் உங்களுடன் நான் கை கொடுக்கலாம். ஆனால் நானாக இல்லாமல் நான் வேறொரு மாதிரியாக இருந்துக்கிட்டு உங்ககிட்ட கை கொடுக்கணும், அது உங்கள் கைக்கும் மரியாதை இல்லை, எனக்கும் அந்த அருகதை கிடையாது. நன்றி. உங்களது விளக்கங்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். தமிழன் தொலைக்காட்சிக்கு வந்து இவ்வளவு நேரம் நீங்கள் பேசியதற்கு, உங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்ததற்கு நன்றி. நன்றி நன்றி. வணக்கம். தமிழன் தொலைக்காட்சிக்கும் எங்களுடைய தளபதியாருக்கும் நன்றி, வணக்கம்.